ஹே காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் நம்ம பிளம்பிங் ஃபிக்சர்ஸை வச்சு நம்ம எப்படி பைப் கனெக்ஷன் பண்ணுறது அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோலாம் பார்க்காதவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். தென் நம்ம எம்ஏபிக்கு தனியாக பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணுவோம், செக் பண்ணுங்கள். இப்போ நம்ம சேனலுக்கு போஸ்ட்டாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை. ஸோ நான் உங்கள் கோகுல், வெல்கம் பேக் டு இன்ஜினியரிங் டிசைன்ஸ். ஸோ பார்த்தோம்னா நான் வந்து 2 சிங்க் வந்து நான் எடுத்திருக்கேன் பிளம்பிங் ஃபிக்சர்ஸில். இதெல்லாம் வந்து எப்படி பிளம்பிங் ஃபிக்சர்ஸ்லாம் நம்ம எடுக்கிறது அப்படின்றத நான் வந்து வீடியோ நம்ம ஆல்ரெடி போஸ்ட் பண்ணுவோம், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் 2 சிங்க் நான் எடுத்திருக்கேன், சிங்க் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஹாட் வாட்டரும் இருக்கும், கோல்டு வாட்டர் 2. இப்போ வந்து ஃப்ளோர் பிளானுக்கு போய்க்குவோம். ஃப்ளோர் பிளானுக்கு போனோம் அப்படின்னா நமக்கு 2 சிங்க். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து இருக்குது சி. ஸோ இப்போ நம்ம வந்து மேலேருந்து தான் கொண்டு வர போகிறோம் பைப்பை. இப்போ வந்து ஜஸ்ட் நான் வந்து பைப்பை வந்து நான் ரூஃப்லேருந்து எடுத்துகிட்டு வர மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஜஸ்ட் நான் இந்த இடத்துலேருந்து தான் கொண்டு வர போகிறேன் பைப்பை. ஸோ இந்த இடத்துலேருந்து கொண்டு வந்து இது வழியாக வந்து இப்படி ஓகேவா. ஸோ இப்போ நான் வந்து பிஐ பைப்போட கமாண்டு. இதில் வந்து நீங்கள் பைப்பில் பிவிசி கொடுத்துக்கோங்க. இதோட மிட் எலிவேஷன் வந்து ஒரு 2700 கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன், அதே இருக்கட்டும். இப்போ இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா சிஸ்டம் டைப் வந்துன்னா டொமஸ்டிக் கோல்டு வாட்டர் கொடுத்து நான் அதே மாதிரி ஒர்க் செட் வந்து நீங்கள் ப்ளம்பிங் க்ரியேட் பண்ணுறீங்கனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். வந்து ப்ளம்பிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் செட். ஓகே, ஆக்டிவ் ஒர்க் செட் போதோம்னா நமக்கு ப்ளம்பிங்கில் இருக்குது. ஸோ இப்போ நான் வந்து பிஐ கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பைப்போட கமாண்டு. இதில் வந்து நமக்கு சிஸ்டம் டைப் வந்து இந்த இடத்துல நான் டொமஸ்டிக் கோல்டு வாட்டர். சேம் அதே மாதிரி இந்த இடத்துல அதோட டயாமீட்டர் வந்து நம்ம ஒரு 40 அந்த மாதிரி வச்சுக்குவோம். 40 டயாமீட்டர் வச்சு மிட் எலிவேஷன் வந்து நான் வந்து 2750 வச்சுருக்கேன். ஓகேவா. இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து நம்ம பைப்பை கொண்டு வரோம். ஏன் இந்த பைப் நமக்கு லைனாக தெரியுது அப்படின்னா டீட்டெயில் வியூ வந்து கோர்ஸில் இருக்கிறதுனால நான் வந்து ஃபைனில் வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பைப் அது இது நம்ம வந்து இதுக்கு இங்கிட்டு வந்து நம்ம பைப்போட சைஸை வேணும்னா குறைச்சிக்குவோம். எவ்வளோ அவுட் இருக்குது அப்படின்னா 15 தான் நமக்கு இருக்குது. அதாவது இங்கே 40 அவுட், அதாவது சானிட்டரி அவுட் வந்து நமக்கு 40 இருக்குது. 15 வந்து இந்த சைடு நமக்கு. இதுக்கு கீழே எடுக்கிற கனெக்ஷன் வந்து நம்ம 15 எடுத்துக்குவோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு செக்ஷன் வந்து இந்த இடத்துக்குலாம் போட்டுக்கிறேன். போட்டோன்னா கொஞ்சம் பாக்ஸ் வந்து varnish. இங்க் வந்து வியூ ஃபைன். இதுக்கு கீழே இருக்க கனெக்ஷனை நம்ம வந்து 15 அதுக்கான ட்ராப் பைப் டயாமீட்டர் 15 கொடுத்துட்டு ட்ரா பண்ண வேண்டியது. சேம் அதே மாதிரி கேஸ் கொடுத்துட்டு இங்கே இங்கேருந்து அப்படியே ட்ரா பண்ணுறோம். இப்போ பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஃபிட்டிங் போட்டிருக்காங்கல்ல, இது நமக்கு வந்து எந்த சைடு இருக்கணும் அப்படின்னா பைப்பில் வந்து நமக்கு வாட்டர் எந்த சைடாக வருதோ அந்த சைடு பார்த்து தான் இருக்கணும். ஓகேவா. இப்போ நமக்கு வந்து ஃப்ளிப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு பைப்பில் தண்ணி இந்த சைட்லேருந்து தான் வரும், இப்படி தான் இருக்கணும் அந்த ஃபிட்டிங். ஓகேவா. பேக் பண்ணி ஸோ அதான் அப்படின்னா நமக்கு வந்து இந்த சைடு ஹாட் இருக்குது, இந்த சைடு தான் கோல்டு இருக்குது. நம்ம வந்து வந்து இப்போ ஃப்ளோர் பிளானுக்கு போயிட்டு இங்கேருந்து ஒரு பைப் ட்ரா பண்ணிக்குவோம். இடத்துலையும் ஒரு பைப் இதுக்கு நேராக நம்ம அலைன் பண்ணி அலைன் ஆயிரும்.
பாயிண்ட் அலைன். இப்போ வந்து செக்ஷன் வியூலேயே நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஃப்ரேம் கொடுத்து ER அதான் அப்படின்னா நம்ம சிங்க்கு கூட சப்ளை பைப்லேருந்து கனெக்ட் பண்ணியாச்சு. ஓகே, சப்ளை பைப்பு ஆச்சு கோல்டு வாட்டருக்கு. ஓகே, இப்போ சேம் அதே மாதிரி ஹாட் வாட்டர் நமக்கு வந்து சேம் PI கொடுத்துட்டு சிஸ்டம் டைப் டொமஸ்டிக் ஹாட் வாட்டர். ஹாட் வாட்டர் வந்து நான் இந்த சைட்லேருந்தே சும்மா ஜஸ்ட் நான் இங்கேருந்து ஹாட் வாட்டரோட டயாமீட்டர் 32. ஹாட் வாட்டர் பைப் கனெக்ஷன் டயாமீட்டர் இருக்கும். சேம் சிங் கலர் அது கொஞ்சம் திரும்ப நம்ம செக்ஷன் வியூக்கு போயிட்டு ஆஃப்செட் வந்து நம்ம 750 சேம். அதே மாதிரி டாப் பைப் வந்து நம்ம ட்ரா பைப்பு கொடுக்கும்போது கரெக்டாக இந்த லைனுக்கு நேராகவே வச்சு கிளிக் பண்ணக்கூடாது. ஏன்னா வந்து அந்த பைப்போட போய்ட்டு கனெக்ட் ஆகிரும். ஸோ இதோட டயாமீட்டர் 15 mm குறைச்சிக்குவோம். லைன் கொடுத்து சேம் ஹாட் வாட்டருக்கு நேராக சேம். இப்போ போட்டு ஹாட் வாட்டர் சேம். இந்த ஃபிட்டிங்கோட டைப் வந்து சப்ளை எந்த சைட்லேருந்து வருதோ அந்த சைடு தான் இருக்கணும். பேஸ்மெண்ட் mm அலைன் பண்ணி சேம். நான் 3D வியூவுக்கு போய்க்கிறேன். TR கொடுத்துட்டு இருக்க வைப்பேன். இங்கே இருக்க கனெக்ட் ஆகும். ஓகேவா? இந்த மாதிரி தான் நமக்கு இப்போ சிங்கில் உள்ள கனெக்ஷன் வந்து நம்ம இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ இது ஃபுல்லாகவே நமக்கு கனெக்ட் ஆகிருக்கா கரெக்டாக அப்படின்னு செக் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் நான் வந்து சிங்கை கிளிக் பண்ணி டேப் ப்ரெஸ் பண்ணி நமக்கு எல்லா சிங்க்குமே ஃபுல்லாக செலக்ட் ஆகும். ஸோ வந்து நம்ம கரெக்டாக தான் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். சேம் இப்போ வந்து வாட்டர் க்ளோசட் வந்து நம்ம கனெக்ட் பண்ணுவோம். இப்போ வாட்டர் க்ளோசட் வந்து இதை வந்து வாட்டர் க்ளோசட் டைப் வந்து ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா? இப்போ நான் வந்து எப்படி கனெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி கொடுத்துட்டேன். இதை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நமக்கு இதில் ஒரு சானிட்டரி கனெக்ஷன் இருக்குல்ல, இது எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். ஜஸ்ட் வந்து சேம் செக்ஷன் வியூக்கு போய்க்கும். செக்ஷன் வியூக்கு போனோம் அப்படின்னா இங்கே இருக்குது சானிட்டரி கீழே இருக்குது. ஓகேவா? இப்போ பார்த்தோம்னா இந்த இடத்துல ஒரு யூ ட்ராப் போட்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்படி வந்து ஒரு யூ மாதிரி வந்து வருதுல்ல, இதுக்கு பேர் வந்து யூ ட்ராப். ஓகேவா? இது மாதிரி ஒரு ட்ராப் போட்டு தான் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அதை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன். நான் வந்து செக்ஷன் போய்க்குவோம். செக்ஷனுக்கே போய்ட்டு ரைட் கிளிக் பண்ணி ட்ரா பைப் கொடுத்து ஓகேவா 40 டயாமீட்டரில் வந்து இந்த யூ ட்ராப் வந்து கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து இதில் தான் எப்படி வளைக்க முடியாது. வளைச்சோம்னா கிளாஷ் ஆகும். இதுக்கு நேராக நம்ம ஒரு இப்போ நம்மளோட பைப் வந்து யூ ட்ராப் எப்படி போடுறது அப்படின்னு சொல்கிறேன். வந்து கரெக்டாக நமக்கு வந்து சிங்கோட அவுட்டில் வந்து நம்மளால் கரெக்டாக கனெக்ட் பண்ண பால் இடிக்கும். ஸோ வந்து நம்ம ட்ரை பண்ணுவோம். கேஸ் கொடுத்து இது வழியாக நம்ம வந்து கீழே கிரவுண்ட் கிளிக் வளைச்சி
பார்த்தோம்னா நமக்கு ஃபிட்டிங்கே வந்து இவ்வளோ தூரம் வருதா? இதுக்கு அங்கிட்டு தான் நம்ம வந்து இதுலேருந்து நம்ம நமக்கு வந்து இந்த ஃபிட்டிங்கே யூட்ராப் ஃபிட்டிங்குமே இருக்கும். நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு பைப்லேயே வந்து நான் சொல்லி தரேன். எப்படி போடுறது அப்படி. நமக்கு யூட்ராப் ஃபிட்டிங் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் கனெக்ட் பண்ணணும். சிங்க்கு இந்த மாதிரிலாம் கனெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி தான் நம்ம யூட்ராப் போட்டு ஓகேவா? இதுதான் கனெக்ட் பண்ணணும். கீழே வந்து நமக்கு மெயின் சானிடரி பைப் போகிறதா வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன். சானிடரி 100 mm. இதில் போயிட்டு நம்ம அப்படியே கனெக்ட் பண்ணி விடலாம். இந்த மாதிரி தான் நம்ம சானிடரி கனெக்ட் பண்ணணும். சேம் வந்து நம்ம இந்த யூட்ராப் சிங்க்குக்கு எல்லாமே வந்து இந்த மாதிரி யூட்ராப் தான் போட்டு கனெக்ட் பண்ணணும் ஃபஸ்ட்டு. தென் நம்ம வந்து வாட்டர் க்ளோசெட்டுக்கு சேம் வந்து நம்ம அங்கே எப்படி இருக்கோ அந்த மாதிரி இங்கே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சிங்கிள் பைப்பு தான் வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பின்ன இப்படி வந்து ஒரே சிங்கிள் பைப் தான். இங்கே அதில் வந்து நம்ம யூட்ராப்லாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. சிங்கில் மட்டும் நம்ம யூட்ராப் போடுற மாதிரி இருக்கும். ஓகேவா? போட்டுட்டு கனெக்ட் பண்ணி விடலாம். இது இந்த சிங்க் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இந்த நான் சொல்லிக் கொடுத்ததை வச்சு சிங்க்குக்கு நீ சொல்லிக் கொடுத்ததை வச்சு வாட்டர் க்ளோசெட். ஸோ இப்படி தான் வந்து நம்ம ட்ரைனேஜ் பைப் தென் வந்து ஹாட் வாட்டர் சப்ளை பைப் எல்லாமே வந்து கொண்டு வந்து இதில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம வாஷிங் மிஷின் அந்த மாதிரிலாம் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது, பம்ப்லாம் வச்சு எப்படி கனெக்ட் பண்ணுறது அதெல்லாம் வந்து பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். மறக்காமல் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நம்ம ஜாப் அப்டேட் குரூப் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அந்த குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நிறையா ஜாப் அப்டேட்ஸ் ரெகுலராக போட்டுட்ருக்கோம். ஸோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வேலை தேடிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.